சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மீன் குழம்பு. அதுக்கு நான் இந்த கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இங்கிலீஷில் இதோட மீனிங் பார்த்தேன், லேடி ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. ஸோ நான் இதை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கடாய் காய வச்சாச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதோடு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே 2 பேருக்கு நான் செய்கிறேன். நீங்கள் அளவு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பீஸ் தேங்காய், லேசாக வதக்கிக்கிறேன். இப்போ இதை நான் மிக்சியில் மாற்றிக்கிறேன். இது இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகாய் வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல் ஆஃபாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 20 பீசஸ் மேலே போட்டிருக்கேன் நான். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, எல்லாமே சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும்னு அந்த சீரகம், சோம்பு, தேங்காய் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். நான் காஞ்ச மிளகா குறைச்சலாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் குழம்புக்கு பச்சை மிளகாவும் சேர்த்தேன், அதனால் குறைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஜாஸ்தியாகவோ இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வறுத்து வச்ச தேங்காய், சோம்பு, சீரகத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதில் நான் எதுவுமே தாளிக்க போடல. சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா சீரகமும் சோம்பும் நான் தேங்காவோடு வச்சு அரைச்சிருக்கேன், அது கடைசியில் சேர்ப்பேன். இப்போ வெந்தயம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் மட்டும் கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கூட பாதி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடயே நீட்டாக கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இதிலே கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா மீதி அப்புறமா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வதக்கிடுவேன். இது கூட நான் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே குறைச்சலாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் வதங்கட்டும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ இது கூட நான் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் நான் வந்து குழம்பு, சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னு நான் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து லேசாக வறுத்து அது கொஞ்சம், அதுக்கப்புறம் அரிசியும் வறுத்து ஒரு தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு குழம்புல சேர்த்திங்கனாக்கா நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நான் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் இப்போ பார்க்கல, ஏன்னா எனக்கு காரம் இப்போ போதுமானதாக தான் தோணுது. பத்தலைன்னா நான் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடு இப்போ கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா சிம்மில் வச்சு மூடிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் போடும் பொழுது மீன் கொஞ்சம் தண்ணி விடும், ரொம்ப தண்ணியாகிடும். பாருங்கள், அந்த பருப்பு மிக்ஸு போட்டதுனால எவ்வளோ கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, அரிசி இப்போ வந்து 1/4 கப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மிச்சம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார், மீன் குழம்பு, இல்லை எல்லா குழம்புக்குமே, சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் போட்டுடலாம். இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆனால் இது சாப்பிட்டதில்லை அவ்வளோவா. இப்போ தான் கொஞ்ச நாளாக நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டார், நான் மட்டும்தான். ஸோ நான் தனியாக ஜாலியாக நானே சாப்பிட்ருவேன் எல்லாத்தையும். அவங்களுக்கு வந்து அவ்வளோவா நான்வெஜ் பிடிக்காது. மட்டன் சிக்கன்னா ஓரளவு ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்துப்பாங்க. பட் சீ ஃபுட் அவ்வளோவா பிடிக்காது.
பட் வந்து வஞ்சரம் மீன் ஃப்ரையும் ப்ரான் ஃப்ரை பண்ணால் ஒரு 2 துண்டு எடுத்துப்பாங்க. எனக்கு தான் சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 minutes மூடி வைப்போம், வேகட்டும். இப்போ பாருங்கள், மீன் வந்து 90% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த சோம்பு சீரகம் தேங்காய் மிக்சரை வந்து சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. ஓரமாக இருந்தே மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நடுப்புற பட்டாக்கா மீன் உடஞ்சிடும். மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அன்னன்னைக்கு பிடிக்கிற அந்த வலை மீனே கிடைக்கும். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 minutes நம்ம கொதிக்க விட்டுடுவோம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 minutes இந்த தேங்காய் போட்டிருக்கனால ஒரு 5 minutes வந்து நம்ம மூடி வைப்போம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 3 ஸ்டெப்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சீரகம் சோம்பு தேங்காய் வறுத்து அரைக்கணும். செகண்ட் வந்து மிளகு சீரகம் சோம்பு தனியா காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாமும் நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து அதையும் அரைச்சிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் போடணும். மீனும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் பொழுது அந்த தேங்காய் சோம்பு சீரகம் மிக்ஸ்சர் கலந்துக்கணும். அப்புறம் நல்லா அதுவும் நல்லா கொதித்து வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.